1100 கோடி ரூபாய் நேரடியாக அரசாங்க வருமானத்தில் போய் சேர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இதே 1200 கோடி ரூபாய் கட்சி நிவாரணமாக மாறினது. அதாவது 5 வருஷத்தில் 6000 கோடி. அதாவது டாஸ்மார்க்கில் பெட்டிகளுக்கு மேலே அதிகமாக ஒரு பணம் வாங்குற ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பணம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக கட்சிகளோட நிவாரண நிதிக்கு போகுது. கட்சியோட நிதி நிவாரண நிதி கட்சி நிதிக்கு போயிடுது. இது நான் போன கட்சின்னு சொல்கிறதுனா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி எல்லாமே இது வந்து காமன் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இது மேபி தாவேக்காவும் இதை கண்டினியூ பண்ணிருக்கலாம். இது யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது எப்படின்னா இந்த விஸ்கி பிராண்டிமான சரக்கில் வந்து ஒரு பெட்டிக்கு வந்து 90 ரூபா, பியர் மாதிரி பெட்டிங்களுக்கு வந்து 40 ரூபா, அப்புறம் ஒயின் மாதிரி பெட்டிங்களுக்கு வந்து 20 ரூபான்ற மாதிரி ஒரு விகிதம் வச்சுருக்காங்க. இதோட சராசரி ஒரு மாத வருமானம் மட்டும் 100 கோடி ரூபாய். இது வந்து நேரடியாக கட்சிகளுக்கு போயிடுது. ஆளும் கட்சிகளோட கட்சி தொகைகளுக்கு போயிடுது. இப்போ தாவேக்காரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நிதியை நேரடியாக அவங்க அரசு வருமானம் மாற்றிருக்காங்க. இது மூலிமா அரசு வருமானத்தில் 6000 கோடி நேரடியாக சேர்ந்துருக்கு. இதை நான் வந்து யாரும் ப்ளேம் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸு, பட் இந்த ப்ராக்டிஸை மாற்றிருக்காங்க. இது ஒரு மாற்றம் தானே. கண்டிப்பாக சில மாற்றங்களை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இதுக்கும் என்ன சொல்லுவீங்க, இவன் ஃபேக்கு, பொய், ப்ரூஃப் இல்லைன்னுவான். அப்படி சொல்கிறவங்களாம் தயவுசெய்து போய் கூகுள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மீடியா சேனல்ஸ்லேயோ போய் பாருங்கள். இது நியூஸாகவே இருக்குது, அவங்க டீட்டெயில்ஸோடவே இருக்குது. ஏன்னா நேற்று ஒருத்தர் போட்டுருந்தார், இவன் பேசுகிறதெல்லாம் ஃபேக்கு, இவன் மேலே இவன் அப்படி ஒரு வக்கீல் டேக் பண்ணி போட்டிருந்தாரு. நான் சொன்னது தான் அந்த வக்கீல், அவருமே அதான் சொல்ல, அவர் சொல்கிறதுமே வந்து சரி விடுங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி உண்மையை என்னன்றது நமக்கு இருக்க 2 கண்ணை திறந்து பார்த்தாலே உண்மை என்னன்னு தெரியும். இதுக்கு 3வது கண்ணெலாம் தேவை கிடையாது. ஸோ மாற்றங்கள் நடக்குது. என் பேர் மேக்ஸ்.